ஆனா எனக்கு எப்படி வேலை கொடுன்னு பாக்குறீங்களா கரெக்டா? அப்பதான் மக்களுக்கு தெரியல எப்படி உச்சி அது எப்படி ஆகணும். அதெல்லாம் எப்படி வச்சுலாம் முடிப்பாங்க. இப்போ ஒரு விஷயம் தெரியுமா, நான் மொத்தமாக தான் வெட்டுவேன் எல்லாத்தையும். அது என்ன பண்ணுவேன், இது ஒன்று மட்டும் அப்படியே மீன் விற்கிறவங்க பேச்சு கேட்கறது கிடையாது. அண்ணா அவருக்கு போட்ட மாதிரி ரவுண்ட் ரவுண்டா போட்டுருமா? அதான் வெட்டில வெட்டினாரு. ஓகே ஓப்பன் பண்ணுங்க. தலையை தனியாக வச்சிடுறேன். வாங்கிட்டு வாங்க. ஓகே சூப்பர். அப்படியே வச்சிருக்க பார்த்துலாம். ஓ அப்படியே எங்க வீடியோல ஒரு என்னோட சேனல் சொல்லிட்டவா? ஆமா நான் சொன்ன ஒத்து பண்ணாங்களா சொல்லு. அந்த வீடியோ போட மாட்டாங்க. அதுதான் பிகை நியூஸ்ல நான் அப்படியே என்னோட சேனல் பேர் சொன்னேன். அதை கட் பண்ணி தீட்டானுங்க. அதே எப்படி அவங்க யூடியூப் தானே போடுறான். மூணு தடவை சொன்னீங்க. 3 தடவை சொன்னேன். 3 வரையும் வரல. நீ கூட ஒரு 50 ரூபாய் எனக்கு 50 ரூபாய் பிரச்சனை ஆயிடு. எனக்கு சில்லறையே இன்னைக்கு பயங்கர பிரச்சனை. ஏத்தனா பாயிண்ட் சில்லறை இருந்துச்சு. அது தானே 50 ரூபா ஊத்துறேன். அது வாங்கி நான் டெய்லி வந்து சேர்த்து வைக்கிறியா? என்ன மீன்? ஓ குழம்புக்கா? சரி சரி. கையில் வச்சுக்கா. கையில் வச்சுக்கா. ரொம்ப போடலாம். இந்த மீன்லையும் கேரண்டியாக பார்த்து வாங்க முடியாது. இதுவும் ஒரு டைம் என்ன ஆகிடும், அது லைட்டாக ஒரு மாதிரியா இருக்கு. அது ஒன்றால் அது அப்படி மீன் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுட்டு வந்தேன் கீழே. வேற முழுமையாக கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டு வந்தான். இந்த வரானா
ஆனா கீழே தான் தர முடியும், வெட்டி விட முடியாது. வெட்டுறது அதுக்கு போயிடாது. போச்சு. நான் கீரி கொடுத்து அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால? அவங்க ஏலத்துல எடுத்துக்கிறாங்கப்பா காலையில. இது ஒண்ணும் பாரு, அவங்க அந்த மீன் வந்து இப்ப எடுத்தீங்களா, இப்பெல்லாம் ஏலமே கிடையாது. சரி, அவங்க மீன் கெட்டு போன மீன் வச்சு வேலை விட்டுருக்காங்க உங்களுக்காக. ஏலம்ன்றது வந்து காலையில் 5 மணிக்கு ஏலம், அந்த நேரத்தில் எடுக்கிறது தான் ஏலமே. அங்கே கெட்டு போச்சுன்னா ஈஸியாக விடலாம். இவங்க ஆளு குட்டி எஸ்கேப்பு. ஆமாம், நீங்கள் உள்ளே போய் புரிஞ்சு விடு. ஏதாவது காசு கொடுக்குறாங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க மீன் விற்கிறவங்க. கேட்டுக்கிறேம்மா கொடுத்துடலாம். அவங்க அங்கே இருக்கிறாங்க, இந்த லைட்ல இருக்காங்களா, அந்த முனையில போனோம்னா அந்த முனையில கவுடு வைக்கிறாங்க அந்த அம்மா. அவங்க போன் நம்பர் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியல. அது அப்போ முடியும். கொடுத்தா வாங்கிக்குவாங்க, 4000 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக மூலையில போடணும். இந்த பச்சை பில்டிங் இருக்குல்ல, பச்சை பில்டிங் ஒட்டுதான் ஓட்டிருப்பாங்க, எடுத்துருப்பாங்க. நான் சொல்லுங்க 3000 ரூபாய் வாங்கணும் சொல்லுங்க. ஆமா வாங்கணும் சொல்லுங்க. 4000 ரூபாய் கூட பரவாயில்ல, 4000 வாங்கணும் சொல்லுங்க. ஆனா அப்படிதான் ஏன்னா 4000 சொல்லதான் உங்களுக்கு கம்மி பண்ணிடுவாங்க. இந்த உள்ள போயிட்டு லாஸ்ட் பச்சை பில்டிங் இருக்கு, லாஸ்டா உள்ள போங்க ஸ்ட்ரைட்டா. கூத்துல அண்ணா அம்மா சொல்ல ஓ ஐட்டா வந்து போயிட்டு வெந்து போயிருக்கா அண்ணா கேன் இந்த மாதிரி இருந்தா கேள்வி பேர போடுதா அப்படி அப்பா அவர் தான் பண்றாரு. ஸ்கேன் பண்ணுவா ரிக்ஷா போயிட்டு வந்தா ஒரு ரிக்ஷாவுக்கு 1/2 hour ஆகுதுடா. இந்த பையனை ஒன்றாரு, இவரும் ஒன்றாரு. பெயிண்ட் ஆடக்காக போட முடியாது. அவங்க போட்டோலாம் கேட்குறது 2 பேருமே 1000 ரூபாய் மாட்டாங்க. இந்த பையனும்